ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நான் இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லோ பம்கினும் நிறைய ரோஸ்டட் கோகனட்டும் போட்டு பண்ற ஒரு சைட் டிஷ் ரெசிபியோட. மத்தங்க எரிசேரி சத்யா மீல்ஸ்ல இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்டெகிரல் சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாம நம்மளோட ஓணம் சத்யாவா இருந்தாலும் சரி, விஷு சத்யாவா இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டே ஆகாது. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே 250 கிராம்ஸ் எல்லோ பம்கினை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.25 கப் துருவன தேங்காய், இது வந்து அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1 கப் துருவன தேங்காய், இது வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அரைக்கிறதுக்கும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வரமிளகா, இது வந்து நமக்கு தாளிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர். அப்புறம் தேவையான அளவு கடுகு, ஒரு 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் ஜாகரி, ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இவ்வளோதாங்க நமக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ பம்கினை நம்ம வேக வைக்கணும். அதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து கியூபாக அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த எல்லோ பம்கினை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வேக வைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். லைக் ஒரு 1 கப் தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும். இல்லை நிறைய தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஷ் வந்து வாட்டரி ஆகிடும். நமக்கு வாட்டரியான கன்சிஸ்டன்சியில் இது இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினீங்கனாலே போதுமானது. ஜஸ்ட் எல்லா பீசஸுமே ஈவனாக இப்படி பண்ணி விட்டுட்டு, எல்லாமே வாட்டரில் இருக்க மாதிரி பண்ணி விட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பாதி உப்பு தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகா பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கனாலே இது சூப்பராக வெந்து கிடச்சிரும் நமக்கு. இதை வந்து கையில் நசுக்குனாலே அப்படியே உடையிற மாதிரி வெந்து கிடைக்கணும். நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இல்லாட்டினா இது வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ வந்து இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் கையில் வந்து வச்சு நசுக்குனாலே இது வந்து வெந்துருச்சான்னு நமக்கு தெரிஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக வெந்து கிடைக்கணும் நமக்கு. இப்போது இந்த கரண்டி வச்சு நல்லா இதை உடச்சி விட்டுக்கலாம். இதை வந்து பேஸ்ட் மாதிரி உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அங்கங்கே உடச்சி விட்டிங்கனாலே போதும். 1க்கு 2 உடஞ்சாலே போதும். ஜாக் ஃப்ரூட் வச்சு கூட நம்ம இந்த எரிசேரி ப்ரிப்பேர் பண்ணலாம். அது நான் உங்களுக்கு இன்னொரு நாள் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி தான் உடஞ்சி கிடைக்கணும் நமக்கு. 1க்கு 2 உடஞ்சாலே போதும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அரைப்பு எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு நான் இங்கே எடுத்து வச்சுருந்த 1.25 கப் துருவன தேங்காய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கியூமின் சீட்ஸையும் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் பேஸ்ட்டாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணி நம்ம ஆட் பண்ண இதில் தண்ணி ஆகிட்டே வரும். அதனால நம்ம கொஞ்சமாக தான் இதில் எல்லாமே தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து அரைக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இந்த எல்லோ பம்கினில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு இது நல்லா கொதிக்கணும் லைட்டாக. இப்போது நம்ம வந்து கோகனட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு பேனில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். அது கூட லைட்டாக கடுகு ஆட் பண்ணுறேன். இந்த கடுகு வந்து நல்லா வெடித்து வரும்போது அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உளுந்து பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாமே போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் துருவன தேங்காய் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுக்கணும். இது எவ்வளோ தூரம் ப்ரௌனாக நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளோட டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா இந்த தேங்காயெல்லாம் இடையில கடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் இது இந்த மாதிரி ப்ரௌனாக வறுத்து எடுக்கணும். அதனால் சிம்மில் வச்சு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் தீஞ்சு போயிடும். இப்போது நம்மளோட கிரேவி வந்து இங்கே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஜாகரியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக இங்கே ஜாகரி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டும் காரமும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஜாகரி ஆட் பண்ணுறோம்.
இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிரேட்டட் கோகனட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே இந்த ரோஸ்டட் கோகனட் தாங்க. இது சாப்பிடும்போது ஸ்வீட், காரம், இந்த ரோஸ்டட் கோகனட் இது மூணும் சேர்ந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ரோஸ்டட் கோகனட் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் இங்கே ட்ரெடிஷ்னலாக பம்கின் மட்டும் வச்சு தான் இந்த எரிசேரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சர்வ் பண்ணணும், நிறைய குவான்டிட்டி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தட்டைப்பயிரையும் வேக வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து கிடைக்காது. சத்யாலெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெறும் பம்கின் மட்டும் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. தட்டைப்பயிறு போட்டாலும் அந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பாருங்க, நம்மளோட எரிசேரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து இனிப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால ஜாக்ரி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரைஸ் அண்ட் சாம்பார் கூட சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.